இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆஃபீஸ்க்கு போகணுன்ட்டு லேட்டாக போகிற மாதிரி இருக்கனால பயந்துடாதீங்க. நான் தான் குளிருக்காக கொஞ்சம் ப்ரொடக்ஷன் போட்டிருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் காலையில் சீக்கிரம் எழுந்தோடனே துணி மிஷினில் போட்டுட்டு அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் போட்டுட்டு மற்ற வேலையை பார்த்தேன். நைட்டாக அரைச்ச ரோஜாப்பூ சட்னி இருந்தது, அதை சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி ராகி கூழ் வைக்கலான்னு. ரொம்ப நாள் ஆச்சு ராகி கூழ் வச்சு, அதனால தான். இது பெரிய ரெசிபிலாம் இல்லை. தண்ணி சுட வச்சுட்டு ஒரு டம்ளரில் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து அதில் ராகி பவுடர், உப்பு, சர்க்கரை தேவையான அளவுக்கு 2 ஏலக்காய் தட்டி போட்டு நல்லா கரைச்சிக்கணும், கட்டி தட்டாமல். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இதை விட்டு கை விடாமல் கிளறிட்டே இருந்தால் கூழ் ரெடி ஆகிடும், ஊற்றி குடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து கருவாடு தொக்கு தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி நம்ம சேனலில் பார்த்தே இருக்க மாட்டீங்க, இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாங்கிட்டு வந்தது. தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு ரசத்துக்கு கருவாடு தொக்கு நல்லாயிருக்கும், அதனால் ரசம் ஃபஸ்ட்டு தாளித்து விட்டு அதையுமே கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து ஊற்றிட்டு வானலில் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக போட்டு கடுகு உளுந்து தாளிச்சிட்டு இது பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு இடித்து போட்டுக்கணும். அந்த பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை கட் பண்ணி அதையுமே போட்டுக்கலாம். எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணணும். நல்லா வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒரு 3 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே போட்டுக்கலாம். கேமரா கிளாஷ் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. அது நல்லா வதக்கிட்டு கூட கருவேப்பிலை போட்டு வதக்கலாம், வாசனை நல்லாயிருக்கும் இந்த டைமில் போட்டதுக்கப்புறம் நம்மளோட ஆல் பர்பஸ் குழம்பு பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் துளியோண்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. உப்பு வந்து ஃபஸ்ட்டு வதங்கிறதுக்கு போட்டிங்களா அதுவே இருக்கட்டும், ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு சேர்க்க வேணாம். இது ஒரு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றலாம், ஏன்னா நம்ம தொக்கு மாதிரி வைக்க போகிறோம். அதனால் நல்லா கலந்து விட்டு இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து செந்தில் கொல்லியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கத்திரிக்காய் தான், ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதனால் முட்டை வேக வச்சுருந்தேன், அதையுமே நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுடலாம். சக்கரை ஒரு துளியோண்டு எதுக்கு போடுறோன்னா இல்லை மிளகா வெடிப்பு வாசனை வரதுக்கு கட் பண்ணுறதுக்காக. எங்கள் மாமியார் சொன்ன டிப்ஸு தான் இது. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு கொதித்து வர்றப்ப அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கிளறி மூடி வச்சிடலாம். கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து அது கூட இது போட்டுக்கலாம். கருவாடிலே ரொம்ப ஃபேவரட் வந்து வாழைக்கருவாடு தான். மீன் அந்தளவுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல, ஆனால் கருவாடு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தொக்குக்கும் சரி வறுக்கிறதுக்கும் சரி வாழைக்கருவாடு தான் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம கருவாடு போட்டதுக்கப்புறம் அவன் உடஞ்சி போயிடுவான், அதனால் சாஃப்டாக தான் அவனை ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் ஹார்டாக ஹேண்டில் பண்ணணுன்னா அவன் வெறும் முள்ளு தான் இருப்பான். அப்புறம் இந்த பதத்தில் உப்பு பார்த்துட்டு உப்பு போடுங்க, ஏன்னா ஒரு சில கருவாடு ரொம்ப உப்பு அதிகமாக இருக்கும், வாயிலே வைக்க முடியாது. அப்புறம் இந்த பதத்தில் கம்மியாக இருந்தது, அதனால் நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டு ஜென்டலாக ரவ்வோண்டு அப்படியே கலந்து விட்டுக்கிறேன், இல்லாட்டி அவன் உடஞ்சி சுக்குநூறாக போயிடுவான். லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், அவ்வளோதான் நம்ம கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. எப்பயும் போல் காலையில் தோசை ஊற்றிட்டேன், நைட்டாக அரைச்சி ரோஜாப்பூ சட்னி இருந்தது, அதை வச்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டோம். மதியத்துக்கு ரசம், கருவாடு தொக்கு, சாதம், இதுதான். எனக்கு லஞ்ச் பேக் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். பசங்களுக்கு சாதம் வச்சு அது மேலேயே ரசத்தை நல்லா கலன்னு ஊற்றிட்டேன். அப்புறம் ஒருத்தவங்களுக்கு ஒரு முட்டை ஒரு கருவாடு வச்சுருந்தேன், திரும்பி அப்படியே வந்துச்சு. பெரியவங்க கப்பில் முட்டை அப்படியே இருந்தது, சின்னவங்க சாப்பிட்டாங்க. அப்புறம் ஸ்ட்ராபெரியும் ஆரஞ்சு தான் இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துருந்தேன். நானுமே சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டேன். புதுசாக வேறு ஹெல்மெட் போட்டு வரணும் அப்படின்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, அதனால் ஹெல்மெட்டும் எடுத்துக்கிட்டேன். உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.